ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் MN2P XPS ஸ்பெக்ட்ரம் ஃபிட்டிங் இன் யூஸிங், அதாவது என்னென்னா ஆர்ஜின் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம எப்படி MN2Pயை நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற இன்றைய வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இந்த டேட்டா வந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும், அதை ஸ்ட்ரைட்டன் ஆக்கி டேட்டாவை நம்ம பண்ணியிருப்போம். வாங்க பார்க்கலாம். இது வந்து MN2Pயோட PDF, அந்த ஒரிஜினல் ரா டேட்டா. அது கரஸ்பாண்டிங் எக்ஸல் டேட்டா வந்து அங்கே தனியாக ஃபோல்டரில் இருக்குது. அந்த ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ணி தான் ஆரிஜினல் பேஸ்ட் பண்ணி என்டையர் ஒர்க்கையும் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து பைண்டிங் எனர்ஜி வித் அதனோட இன்டென்சிட்டி வேல்யூவோட ரெண்டுமே இருக்குது. இப்போ ரெண்டையும் காப்பி பண்ணி ஆரிஜின் ஓப்பன் பண்ணி ஆரிஜினில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டா வந்து கொஞ்சம் மேல் நோங்கி இருக்கும், அதாவது கொஞ்சம் மேலோங்கி போயிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் ஆக்கி லீனியர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபிட்டிங் வச்சு நம்ம டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படி தான் பண்ணணுமாங்கிறது ஒரு இது கிடையாது. பட் ஆனால் அந்த டேட்டாவை ஸ்ட்ரெயிட் அண்ட் லீனியராகவும் பண்ணலாம், பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் ஷோ பண்ணியிருப்பேன். அந்த எவ்ரி ஃபிட்டிங்கும் உங்களுக்கு இப்போ வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் டேட்டா பாருங்கள், ரெண்டுமே பிடிஎஃப்லேயும் உள்ளது, இதுவும் சேமாக இருக்குது. கொஞ்சம் மேலே ஓங்கி போன மாதிரி இருக்கான். இது என்ன பண்ண போகிறேன், அந்த டேட்டாவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டன் ஆக்கி நம்ம பேக்ரவுண்டு கரெக்ஷன் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பீக் அண்ட் பேஸ் அனலைன் கிளிக் பண்ணிடுங்க. பீக் அனலைசர் போயிருங்க. ஓப்பன் டயலாக் பாக்ஸ் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் பேஸ் லைன் கொடுக்கணும். அதில் கிரியேட் பேஸ் லைன், இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகுனா கிரியேட் பேஸ் லைன் கொடுங்க. அதாவது பேஸ் லைன் கரெக்ஷனுக்கு கிரியேட் பேஸ் லைன் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு 8 டாட்ஸ், அதாவது என்னென்னா இந்த டாட்ஸ் எத்தனை இருக்கும், அதாவது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் வந்து எத்தனை இருக்கும், டிஃபால்ட்டாக ஒரு 8 இருக்கும். நம்ம 8 போடலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். 8 வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இதில் வந்து பாருங்கள், ஆடுன்னு இருக்கும், மாடிஃபைன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துறாதீங்க. ஆடுங்கிறது இடத்துலனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபைன்னு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ஹப்புக்கு நேராக வச்சா தான் கரெக்டாக நமக்கான பீக் லீனியராக வேணுங்கிறது நமக்கு கிடைக்கும். நான் ஒவ்வொரு அந்த பாயிண்ட்ஸோட எட்ஜஸ், அந்த அந்த ஹப்போட பீக்கு எட்ஜஸில் நான் அந்த பாயிண்ட் எல்லாம் ஃபிட் பண்ணி அதை வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். டன் கொடுத்தோம்னா எல்லா பாயிண்ட்ஸும் அதில் கரெக்டாக போய் நம்ம மேட்ச் ஆகி கரெக்டான டேட்டா நமக்கு கிடைக்கும். பாருங்கள், டன் இந்த மெக்ஸில் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபினிஷ்னு கேட்கும். ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டேட்டா வந்து கீழே மறைஞ்சிட்டு ஒரு கோடு மாதிரி வரும் உங்களுக்கு. அது என்னென்னா பேக்ரவுண்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், பேஸ் லைன் ஆஃப் பீன் இருக்குது. இப்போ என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அனலைஸ் போயிட்டு டேட்டா மேனிப்புலேஷன், அந்த தேர்ட் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் ரெஃபரன்ஸ் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ் லைன் பி டேட்டாவை அதில் நம்ம மைனஸ் பண்ணணும், அதாவது என்னென்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டாவில் கிளிக் பண்ணிங்கன்னா இது பண்ணுங்க. இதில் பாருங்கள், மைனஸ் பண்ணி முடித்தோன்னே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு பேஸ் லைன் கழிச்சு கொடுத்தா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நமக்கு சப்ட்ராக்ட் ஆன டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஏபியில் இருக்கும். அது ரெண்டையும் காப்பி பண்ணி நீங்கள் திரும்ப பிளாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற டேட்டாவுக்கும் இப்போ இருக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் பண்ணியிருப்போம். இப்போவும் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி ஃபிட்டிங்க்கு ஜஸ்ட்டு ஒரு 16 மினிட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். பீக் அண்ட் பேஸ் லைனில் போய்ட்டு மல்டிபிள் ஃபிட்டிங் செலக்ட் பண்ணி ஓப்பன் டயலாக் பாக்ஸ் கொடுத்து தென் அதை ஃபர்தராக எங்கே நம்ம கிளிக் பண்ணணுமோ ஆப்ஷன் காசின் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பீக்கை நோட் பண்ணி நீங்கள் லேபிள் பண்ணி ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ரெஃபரன்ஸ் பேப்பர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை நம்ம எடுத்து நம்ம பீக்கை கிளிக் பண்ணி ஃபிட் பண்ணலாம்.
பாருங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து இது பண்ணோன்னே ஓகேன்னு டன் கொடுத்துட்றோம். ரெண்டு பீக் நம்ம ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸில் எடுத்து பீக்கை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஓரமாக வைங்க. நம்ம லேபிளிங்க்கு அப்புறமேட்டு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 பீக்கும் உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. பீக் 1 சப்ட்ராக்ட் பண்ண பீக்கு முன்னாடி பீக்கும் 4 பீக் ஃபிட் பண்ணது வந்துருச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஃபர்தராக வந்து அந்த லேபிளிங்கு ஒர்க் எல்லாமே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஒரு ஆர்டிக்கல் ரெஃபரன்ஸோட நான் காட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸு அதே பீக் பொசிஷனில் இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் நம்மளுடைய பீக்குக்கும் இதுக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி நம்ம எக்ஸாக்டாக அந்த பீக்கை நம்ம எடுத்து ஃபிட் பண்ணல. இந்த பேட்டர்ன் நமக்கு இருக்கறனால இதே ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஃபிட் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து 641 வந்திருக்கும். இதில் ஜஸ்ட்டு நம்மளோட பீக் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். அதே டேட்டா ரீப்ரொடியூசபிள் பாசிபிலிட்டி கம்மி, அதனால் -5 அதாவது 0.51 இருக்கலாம். அந்த டேட்டா தான் நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்புறம் டெமோவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த இது ரெஃபரன்ஸை எடுத்து நம்ம இப்போ லேபிள் பண்ண போகிறோம். இப்போது கிளிக் பண்ணிவிட்டு இண்டிபெண்டன்ஸ்னு கொடுத்துருங்க. எல்லா பீக்குக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா அதாவது ஃபில் ஏரியா அண்டர் கவர் என்ன பண்ணால் அந்த ஹப்புக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். டியூவல் கலர் 2 கலராக கொடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக ஐடென்டி பண்ண போகிறோம். அந்த 2 கலர் நமக்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் வைக்கலாம். லைட் கலரில் கலர் இல்லாமலே நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஓவர்லே கொடுத்து வைக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான் இது. ஜஸ்ட்டு நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் இப்போது கலர் ஃபில்லிங் எல்லாமே கொடுக்கலாம். வித்தவுட் அதனோட இதை ப்ரெசன்டேஷன் அந்த பேக்ரவுண்ட் இதை மட்டும் வச்சு நம்ம பண்ணலாம், ஃபிட்டிங் கொடுக்கலாம். பாசிபிலிட்டி இப்படியும் நம்ம இருக்குது பண்ணலாங்கிறத தான் இந்த ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா, இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காண்டி நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லாத்துக்கும் அதனுடைய திக்னஸ் வந்து 5ன்னு வச்சுருவேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் மேஜர் டிக் மைனர் டிக்கை எந்த ஆக்சஸ்க்கு வேணும் எந்த ஆக்சஸ் வேணாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இந்த கலர் சூஸிங் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் விஷ். உங்களுடைய கொஞ்சம் லைட் கலர் கொடுக்கலாம் கொடுங்க, இல்லை டார்க்கு. எப்பயுமே ஒரு லைட்டு ஒரு டார்க் கொடுத்திங்கன்னா பார்க்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் கலர் கொடுத்துட்டு அந்த ஸ்பெக்ட்ரத்தோட பர்டிகுலர் ஏரியாவை ஜூம் பண்ணி ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அதோடைய அந்த விசுவலைசேஷன் இது இமேஜை வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நான் நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா எவ்ரி எக்ஸ்பிஎஸ் ஃபிட்டியும் ஜஸ்ட்டு ஒரு 60 மினிட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஜஸ்ட்டு ஒரு டெமோ டேட்டா தான். இந்த டெமோ டேட்டா வச்சு தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாவை எடுத்து உங்களுக்கான ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கிளை நீங்கள் ஐடென்டி பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு சேஞ்சஸும் சேஞ்ச் பண்ணி ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ரைட் சைடு அதாவது பாக்ஸை ஃபில் பண்ணி பாக்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கும் நான் சேஞ்சஸை பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு ஹப்புக்கும் அதோட கலர் அதாவது பிளாக் கலர் ஏன் கொடுக்குறேன்னா அந்த ஹப்பை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. அதனால் அதை மறந்துட்டோம். அதாவது இப்போ அது பண்ணும்போதே பண்ணியிருக்கணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஒவ்வொரு ஹப்புக்கும் அதனுடைய அந்த ஹப்போட இண்டிகேஷன் அந்த கர்வ் வந்து பிளாக் கலரு இல்லை நீங்கள் என்ன கலர் பிளாக் கலர் கொடுத்தா கொஞ்சம் விசிபிளாக அந்த கர்வ் தெரியும், மவுண்டன் கர்வ் நமக்கு தெரியும். அதனால் அந்த கலர் அந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் இதையும் முடிச்சுட்டு நம்ம லேபிளிங் தான் பார்க்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் வந்து பண்ண போகிறேன். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கரெக்டாக அந்த பீக் அந்த பீக் ஹப்பை வந்து டச் பண்ணுற மாதிரியே நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு வழியாக அந்த பீக் ஹெட்ஜை வந்து தொட்டு அந்த எட்ஜை வந்து தொடுற மாதிரி வச்சுருந்தாலே 8.5 631. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸை ரைட் சைடு க்ரியேட் பண்ணி லேபிளிங் பண்ணலாம். 670 கொடுத்தோம்னா 670 கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த வேல்யூ பார்க்குறது இருக்கும், இல்லை 665 வச்சாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஆக்சிஸில் உள்ள ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டு பாக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ப்ளஸ் அது தேவையில்லாத லேபிளிங்கை வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். தேவையில்லாத லேபிளிங்கை ஒரு ஜஸ்ட்டு நமக்கு எங்கே தேவையில்லையோ அந்த டபுள் கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி டெலீட்னு ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணி ரைட்டில், அதாவது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டு டெலீட்னு கேட்கும். இப்போ இந்த இடத்துல லேபிளிங் வந்து இன்டென்சிட்டி, அட்டாமிக் யூனிட்டு, அதனோட யூனிட்டு ரெண்டையும் நம்ம போட்டுட்டு கீழே வந்து பைண்டிங் எனர்ஜி ஈவின்னு கொடுத்து சேஞ்சஸை நம்ம லேபிளிங் பண்ணிடுறோம். தென் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை என்டையருக்கு அந்த லேபிளிங் கர்வ் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பைண்டிங் எனர்ஜி அந்த ஃபாண்ட்டையும் நான் ஒரு மேக் காப்பி கொடுத்து எல்லாத்தையும் லேபிள் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் பைண்டிங் எனர்ஜி நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேபிளிங்க்கும் மேலே நம்ம கரஸ்பாண்டிங் அந்த பீக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து 640 to 645க்கு mn 3/2, இங்கே வந்து 650 to 655 1/2ன்னு இருக்கும். இந்த லேபிளிங்கு பாருங்கள் 1/2 அந்த மாதிரி லேபிளிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த mn 4+ அண்ட் 3+ஐயும் ரெண்டையும் ஐடென்டி பண்ணுறோம். ஐடென்டி பண்ணி அதுக்கு இப்போ mn 3+ வந்து அரௌண்டு ஒரு 641 அந்த ரேஞ்சில் அந்த இதில் ஃபிட்டிங் வச்சோம். இப்போ அதே ரேஞ்சில் தான் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி mn 4+ஐயும் அதுக்கு தனியாக ஒரு மேக்கப் காப்பி கொடுத்து இந்த சைடில் உள்ள ஸ்பெக்ட்ரம் என்னென்னா mn 3+க்கு அரௌண்டு 652 அந்த ரேஞ்சு, அந்த 52 அந்த ரேஞ்சில் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த லேபிளிங்க்கு. ஜஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் இது இந்த டேட்டாவோட ஜஸ்ட்டு ஒரு -5 1 இருக்கலாம் மேபி. என்ன அதே டேட்டா நமக்கு ஜென்ரேட் பண்ணல, ஜஸ்ட்டு ஆனால் இந்த ஏரியாவில் அந்த பீக் ஃபிட் ஆகிருக்கணும். -0.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 1 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே பியாண்ட் டேட்டாடாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லா ஃபிட்டிங் நம்ம பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டாவது இதில் வந்து இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா, இதையே வந்து என்னென்னா லைன்
சிம்பிள் லைன் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். லைன் வித் சிம்பிள் பேட்டர்னில் வேணுனாலும் இதை வந்து ஒரு மேக்கப் காப்பியை கொடுத்து அதில் சேஞ்சஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதையே வந்து ரைட் சைடில் டூப்ளிகேட்னு ஒரு ஜென்ரேட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டு ஆப்ஷனை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட்டில் தான் நம்ம லைன் வித் சிம்பிள் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணும்னு இல்லை. எது உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கோ இது இருக்கோ அதை நீங்கள் உங்களுக்கு இமேஜாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். இது எதுவும் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னுக்கும் அந்த பேட்டர்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறையா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் விஷ் பண்ணுறீங்க, அதாவது விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching. Thank you.